இந்த வீடியோவில் ஐ பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து புது கம்பெனி போக வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேலரியை ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க, சிடிசியை ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த சிடிசியிலேருந்து உங்களோட ஐ பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பெரிய இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்காது, பெரிய எடிட்டிங்லாம் பயங்கரமாக இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு மார்க்கரு, ஒரு போர்டு, இல்லை ஒரு பென்னு, ஒரு பேப்பர், அவ்வளோதான் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க மாச்சா உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ இப்போ வந்து ஐ பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த ஐக்குன்னு சொல்கிறது எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த கம்பெனி வந்து வேறு ஒரு புது கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் வாங்குறீங்கன்னா அப்போ உங்களோட சிடிசி, அதாவது காஸ்ட் டு கம்பெனின்னு சொல்லுவாங்க, சிடிசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அந்த டைமில் ஐ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனிலேயே உங்களுக்கு சேலரியை ரிவைஸ் பண்ணி கொடுக்குறாங்க, உங்கள் சிடிசியை ஏற்றி கொடுக்குறாங்கன்னா அதுவும் வந்து ஐ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஐ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஓல்டு சிடிசி அப்படின்னு சொல்லி 6 lakh rupees எடுத்து வச்சிருக்கேன், நியூ சிடிசின்னு சொல்லி 6,90,000 rupees எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சிம்பிளாக வந்து நம்ம ஃபார்முலா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் ஐ பர்சன்டேஜுக்கு. என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ சேலரி, அதாவது புதுசாக வந்திருக்க சேலரி மைனஸ் ஓல்டு சேலரி, பழசாக எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க டிவைடட் பை உங்களோட பழைய சேலரி எவ்வளோ இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் இந்த எவ்வளோ சிடிசி உங்களுக்கு ரிவைஸ் ஆகிருக்கோ அந்த நம்பர்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐ பர்சன்டேஜ் கிடச்சிடும். இப்போ இந்த ஐ பர்சன்டேஜ்னு சொல்லி எடுத்துட்டேன்னா, இப்போ இந்த ஐ பர்சன்டேஜில் 6,90,000, அதாவது ஓல்டு சிடிசி எவ்வளோ 6 lakh, நியூ சிடிசி எவ்வளோ 6,90,000. ஸோ 6,90,000 நியூ சிடிசி போட்டேன், நியூ சேலரி போட்டேன், மைனஸ் 6 lakh எவ்வளோன்னு சொல்லி 6 lakh போட்டேன், டிவைடட் பை 6 lakh rupees இன்ட்டு 100. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிடிசியில் நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த சிடிசியில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன், 90,000 டிவைடட் பை 6 lakh இன்ட்டு 100. அது ஏன்னா இதையும் மைனஸ் பண்ணிட்டேன், இன்ட்டு 100 போட்டு இது எல்லாமே நீங்கள் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கிற ஐ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15% ஐக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ 15% ஐக்கு வந்து இந்த கால்குலேஷன் மூலயமா நீங்கள் ஈஸியாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஐக்கு தராங்கன்னு சொல்லி நீங்களே சிம்பிளாக கால்குலேட் பண்ணிடலாம். இது மாதிரியான வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐக்குன்னா எனக்கு தெரியாது, ஐ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் வரைக்கும் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.